கோபாலா கோபாலா கோகுல நந்தன கோபாலா நந்தகுமாரா நவனித சோரா பிருந்தாவனச்சர கோபாலா 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 கோகுல நந்தன கோபாலா. என் தொண்டை வாய் சிங்கம் வாவென்றெடுத்து அந்தொண்டை வாய் அமுதாதரித்து ஆய்ச்சிய எடுத்து கொண்டு அந்தொண்டை வாய் அமுது ஆதரித்து ஆய்ச்சியன் தன் தொண்டை வாயால் தரிக்கி பருகும் இச்செந்தொண்டை வாய் வந்து காணீரே சேழிழீர் வந்து காணீரே. தொண்டைனா கோவைப்பழம்னு அர்த்தம். என் தொண்டை வாய் சிங்கம், சிங்கங்கிறது சம்போதனம். சிங்கமே, தேவிக்கு சிங்கமே தாலேலோ அப்படின்னு பாடுறார் பின்னாடி. குழந்தைனா சிங்க குட்டி மாதிரி இருக்கணும், சிங்க குட்டி மாதிரி இருக்கணும், துரு துருன்னு கம்பீரமா இருக்கணும், மழை மழைன்னு யானை குட்டியாட்டம் இருக்கணும், காலக்கண்ணாட்டம் இருக்கணும். ஒரு ஆண் குழந்தைன்னா அப்படிலாம் இருக்கணும் இல்லையா? அந்த லட்சணத்தாலேயே பொதுவா சிங்கமேன்னே சொல்றது. பால சிம்ஹாவலோகனம் அப்படின்னு பாகவதன் சொல்றது. சிங்கக்குட்டி எப்படி பார்க்கமோ அதுபோல பாப்பனா யசோத இடுப்புல இருந்துட்டே கண்ணன் எல்லாரையும். ஆனா குழந்தை கண்ணன் பெரியவனான பிறகு அப்படி பார்த்தா ஆச்சரியம் இல்லை. இக்குனொண்டு குழந்தையே நல்ல கம்பீரமா பார்க்கும். விளையும் பயிர் முளையில அது பின்னாடி எப்படி இருக்க போறது அப்படிங்கிறது அந்த பிள்ளை பருவத்திலேயே தெரியுமாச்சே. சிங்கமே என் தொண்டை, என் தொண்டை வாய் சிங்கமே, என் சிங்கமே, தேவிக்கு சிங்கமே அப்படின்னு பாடுறது போல என் சிங்கமே, என்னுடைய சிங்கமே, என் சிங்க குட்டியே கொஞ்சராள். தொண்டை வாய், வாய் சிவ, வாயானது திருவாய், அந்த வாய் தொண்டைனா கொவ்வைப்பழம், கொவ்வைப்பழம் போல சிவந்த திருவாயுடைய என் சிங்கமே வா என்று எடுத்து அந்த கண்ணனை அப்படி கூப்பிட்டு வா என்று கூப்பிட்டு அந்த கண்ணனை எடுத்து அந்தொண்டை வாய் அமுது ஆதரித்து அவனுடைய அழகான தொண்டை கொவ்வை பழம் போன்ற அந்த உதடுல போய் முத்தம் கொடுக்கணும் அப்படின்னு ஆசையாமி விளக்கு. அதனால எடுத்து கொண்டு அவனை எடுத்து மார்போடு மார்பு கட்டி கொண்டு அவன் வாயில முத்தம் கொடுக்கணும் என்று நினைக்கக்கூடியவர்களான ஆய்ச்சியர்கள் கோபிமார்கள் தன் தொண்டை வாயால் தரிக்கி பருகும். இந்த இடத்துலயும் தொண்டைனா கோவை பழம்னு அர்த்தம். தன்னுடையதான கோவை பழம் போன்ற வாயால் கண்ணனுடைய வாயில நெருக்கி பருகும் இச்செந்தொண்டை வாய் வந்து அப்படி எல்லா கோபிகைகளாலையும் முத்தாடியதான அவனுடைய திருவாயை வந்து காணீரே, வந்து பாருங்கள் என்று சொல்லுக. கண்ணனை ஏண்டா வெண்ண திருடினியா, வெண்ணை ஏண்டா அவத்துல போய் ஏண்டா வெண்ண திருடின, வெண்ண திருடினியா அப்படின்னு கேட்கிறா யசோத. இல்லம்மா நான் போகவே இல்லையா வாத்துல, நான் திருடவே இல்லையே. திருடினாங்கிறியங்க வா, நீ தானே வெண்ண திருடி இருப்ப. இல்லம்மா நான் எப்போ அவாத்துக்கு போனாலும் அந்த ஆத்துல ஒரு மாமி இருக்காளே கோபிமா, இந்த கோபிமா இங்க வாடா பயல, இங்க வாடா பயல, வெண்ண திருடி விட்டேங்கிறா. நான் இல்லேன்னு சொன்னா நீ வெண்ண திருடி விட்டியா இல்லையா, உன் வாய மோந்து பார்க்கிறேன்டா, இங்க வா அப்படிங்கிறா. என்னை எப்ப போனாலும் கட்டி கட்டி என் வாயில முத்தம் கொடுக்குறாம்மா. அந்த மாமிதான் வெண்ண தின்னுட்டு என் வாயில முத்தம் கொடுத்ததுனால என் வாயில வெண்ண வாசனை அடிக்கிறது அப்படின்னு சொல்றானா. அப்படி சொல்லுவனாம். செந்தொண்டை வாய் வந்து காணீரே, சேயிழையீர் வந்து காணீரே. கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.